2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நெசவாளர்களிடம் பட்டுச்சேலையை கொள்முதல் செய்து தாலிக்கு தங்கம் திட்டத்தில் பயன்பெறுவோருக்கு வழங்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நெசவு தொழிலாளர்கள் மற்றும் சௌராஷ்டிரா சமுதாய பிரமுகர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த கூட்டத்தின் போது நெசவு தொழிலாளர்களுக்கும் பிரமுகர்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, கடந்த அதிமுக ஆட்சியில் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் வலிமையாக இருக்க பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியமைக்குமானால் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும், அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். பட்டு நெசவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்யும் விதமாக தாலிக்கு தங்கம் என்ற திருமண உதவி திட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளும் ஜோடிக்கு அரசு சார்பில் பட்டுச்சேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். விசைத்தறி மற்றும் கைத்தறி தொழிலாளர்கள் ஆகிய இருதரப்பினரும் பாதிக்கப்படாத வகையில் சரிசமமாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏழை நெசவாளர்களுக்கு தரமான பசுமை வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். நெசவாளர்களுக்கு உடனடியாக கூலி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். பட்டு நெசவும் தொழிலாளருடைய நலன் கருதி அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவி செய்கின்ற விதமாக அம்மா கொண்டு வந்த திட்டம் திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம். அதுல அந்த திருமணம் நடைபெறுகின்ற திருமண ஜோடிகளுக்கு அரசாங்கமே பட்டுச்சேலை வழங்குவதற்கு நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும். முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்கின்ற விதமாக அரசு நெய்து கொடுக்கின்ற பட்டுச்சேலை அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கிறேன்.